வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டியன் சோழனும் வீடு வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க. மாமனார் கிட்ட சவால் விட்ட சோழன் உடனே ஒரு தனியாக வீடு பார்த்து எல்லா பொருளையும் வாங்கி போட்டுட்டு நிலாவை அங்கே கூட்டிகிட்டு போகணுன்ற முடிவில் இருக்காரு. அவர் நோக்கம் கரெக்டு தான், அதில் எந்த தப்பும் இல்லை. அவரையே நம்பி வந்த நிலாவுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும், நல்லபடியா பாத்துக்கணும்ன்றதெல்லாம். ஆனா இத்தனை நாளா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களையும் நினைச்சு பார்க்கணும் இல்லையா? ஒரு வீட்டு முன்னாடி அவங்க வர அங்க போர்டு தொங்குது, டே 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 நிறுத்துறா அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டியன் நிறுத்துறாரு. கேட்டு 1.5 ஆள் உயரத்துக்கு மேல இருக்குது, பக்கத்துல நெருங்க கூட முடியல. சார் 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 அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாரு சோழன். அப்புறம் பக்கத்துல ஒரு சின்ன கேட் இருக்க, அதுல கைய வச்சு பாக்குறாரு. கேட்டு உடனே திறந்துருது. டேய், கேட்டு திறந்துதான் இருக்கு, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சோழன் கூப்பிட வாடான்னு பாண்டியன் கூட வர்றாரு. சார் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கேட்டு திறந்து உள்ளர வர அங்க ஷெட்டு போட்டிருக்காங்க, ஒரு சின்ன கார்டன் இருக்கு. சோழன் கூப்பிட்டுட்டு வந்ததுல யாருன்னு அந்த கிரில் கேட்டை திறந்துட்டு ஒரு லேடி வர்றாங்க. வணக்கம்மா அப்படின்னு சோழன் சொல்லுங்கன்றாங்க அந்த லேடி. இல்ல வீடு வாடகைக்கு இருக்குன்னு வெளியே போர்டு பார்த்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஃபேமிலிக்கு தானே வீடு தேடுறீங்கன்னு கேக்குறாங்க அந்த லேடி. ஆமாங்க மேடம், நானும் என் ஒய்ஃப் 2 பேர் தான். ஒய்ஃப் ஆர்கிடெக்டா இருக்காங்க மேடம் அப்படின்னு சோழன் ஃபர்ஸ்ட் நிலாவை முன்னிலைப்படுத்துறாரு. நீங்க அப்படின்னு அந்த லேடி கேட்க, நான் ஒரு பெரிய டிராவல்ஸ் கம்பெனியில் சீனியர் டிரைவராக இருக்கேன் அப்படின்னு சோழன் எச்சரிக்கையாக சொல்ல, ஓ உங்க ஒய்ஃப் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னு அந்த லேடி கேட்குறாங்க. வேலை பார்க்கலங்க மேடம், இப்பதான் சொந்தமா ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற சோழன், வீட்டை பார்க்கலாமாங்க மேடம்னு கேட்க, பார்க்கலாம். வீடு டபுள் பெட்ரூமு, புதுசா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ஓ சூப்பருங்கிறாரு சோழன். 30,000 வாடகை, 3 லட்சம் அட்வான்ஸு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, 30,000மா அப்படின்னு பயந்து போய் சொல்றாரு பாண்டி. உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, நான் வீட்டை காமிக்கிறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, 30,000மாங்க மேடம் அப்படின்னு சோழன் கேக்குறாரு. அவரோட குரல்ல இருந்து அது அதிகமா இல்ல கம்மின்னு நினைக்கிறாரான்னு கூட தெரிய முடியாத அளவுக்கு இருக்கு. ஆமாப்பா, வீடு அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, சோழன் சமாளிச்சுக்கிட்டு, நீங்க வீட்டை காட்டுங்க மேடம், நாங்க பார்த்துட்டு டிசைட் பண்றோங்கிறாரு சோழன். சரி இருங்கப்பா, மாடியில தான் வீடு, நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன்றாங்க அந்த லேடி. சரிங்க மேடம் அப்படின்னு சோழன் தலையாட்ட அந்த லேடி உள்ளர போறாங்க. ஏய் என்னடா அப்படின்னு சோழன் பாண்டியோட கைய பிடிக்க, 30,000 பட்ஜெட்டே கிடையாது, வா போயிடலாங்கிறாரு பாண்டி. பின்ன என்னங்க, 30,000 இருந்தா ஒரு 4 பேர் இருக்க குடும்பத்தையே நடத்திடலாம். ஆனா அது வெறும் வீட்டு வாடகை மட்டும்னு சொல்ல நமக்கே பக்குன்னு தாங்க இருக்கு. ஏய் வீடு நல்லா இருக்கும்னு சொல்றாங்களேடா அப்படின்னு சோழன் கேட்க, டேய் சொன்னா கேளுடா, வாடா அப்படிங்கிறாரு பாண்டி. டேய் சும்மா இருடா பார்க்கலாம் அப்படின்னு சோழன் பாண்டி கையை பிடிச்சி நிறுத்த அந்த லேடி வந்துடுறாங்க. மேடம் அப்படின்னு சோழன் திரும்ப, தம்பி பார்க்கலாமான்னு அந்த லேடி கேட்குறாங்க. பார்க்கலாங்க மேடம் அப்படின்னு ஒரு எட்டு நடக்கிற லேடி 2 எட்டு வச்சுட்டு, நான் கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்குறாங்க அவங்க. மேடம் நாங்கள் பியூர் நான்வெஜ் தான், வாரத்துக்கு 2-3 தடவை வீட்டில் செஞ்சுடுவோம் அப்படின்னு சோழன் சொல்ல, இல்லை தம்பி நாங்கள் வெஜிடேரியனுக்கு மட்டும்தான் வீடு கொடுப்போம் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ஏன்னு பார்க்குறாரு சோழன். நீங்கள் வேற வீடு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி உள்ளர போக, மேம்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு இவரு. அவங்க வீட்டுக்குள்ளே போய் மறுபடியும் கதவை சாத்த போக, மேம் நாங்கள் வாரத்துக்கு 1 தடவை தான் சமைப்போம், அதுவும் முட்டை தான் மேடம்னு கூப்பிட்டுட்டு இருக்க அவங்க துளி கூட கண்டுக்காம உள்ளர போய் கதவை சாத்திக்கிறாங்க. சோழன் தான் அங்கே நின்று பிச்சைக்காரி மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. அவரை தடுத்து நிறுத்துற பாண்டி, டேய் வெஜிடேரியனா, தினமும் தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ ஓகேவான்னு கேட்குறாரு. இல்லடா அப்படின்னு சோழன் முழிக்க, அப்போ வேணாம்ல நட அப்படிங்கிறாரு அவரு. வா அப்படின்னு பாண்டி அவரை கூட்டிட்டு போறாரு. அடுத்ததா ஒருத்தர் பெரிய மனசு பண்ணி வீட்டையும் காட்டுறாரு. வாங்க தம்பி பாருங்க அப்படின்னு சொல்ல சோழனும் பாண்டியும் உள்ளர வர்றாங்க. அங்க பெட்ரூம் கூட இருக்கு தம்பி அப்படின்னு சொல்ல சோழன் அந்த ரூம் கதவை திறந்து பாக்குறாரு. இது வீடா அப்படின்னு அவரு கேட்க, என்ன தம்பி அப்படின்னு கேக்குறாரு ஹவுஸ் ஓனர். இல்ல இதுதான் வீடான்னு கேட்டேன்னு சமாளிக்கிறாரு சோழன். ஆமா தம்பி இதுதான் வீடு, உங்களுக்கு ஓகேனா ஒரு 5,000 ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கங்க. ஏன்னா ஏற்கனவே 2 பார்ட்டி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப ராசியான வீடு தம்பி, இந்த வீட்டுக்கு வந்த எல்லாரும் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டு இருக்க, வீடு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சோழன் தன்னையும் மீறி சொல்லிடுறாரு.
ஆனா ஹவுஸ் ஓனருக்கு சடக்குன்னு புரியல. என்னது அப்படின்னு கேட்க, இல்ல இப்படி ஒரு சூப்பரான வீடா இருக்கே, இந்த வீட்டை நாங்களே வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு போனாங்களா, அதான் கேட்டேன்னு சோழன் சொல்ல, அது எப்படி நான் கொடுப்பேனா, இந்த வீடு ராசியான வீடு தம்பி, இந்த வீட்டுக்கு வந்த எல்லாரும் சொந்த வீடு வாங்கிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்கிற அதே டைலாக்க தவறாம இந்த ஹவுஸ் ஓனரும் சொல்றாரு. சோழன் ஓ அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, வாடகை எவ்வளோன்னு சொல்லவே இல்லையேங்கிறாரு பாண்டி. வாடகை 15,000 ரூபான்னு அவர் சொல்ல பாண்டியோட வாய் படக்குன்னு மூடிக்குது. அட்வான்ஸ் 1.5 லட்சம் ரூபாங்கிறாரு அவரு. சோழன் ஒரு பார்வை பார்த்துட்டு, இந்த வீடு 15,000மா அப்படின்னு கேட்க, ஆமா தம்பி, இந்த ஏரியாவிலேயே நான் மட்டும்தான் வாடகை கம்மியாக விடுறேன் அப்படின்னு சொல்ல, ஓ சரிதான் ஐயா அப்படின்னு சோழன் தலையாட்ட, இதெல்லாம் வேலைக்கே ஆகிறது இல்லைன்னு பாண்டி தலையை திருப்பிக்கிறாரு. சரி, எங்களுக்கு ஒரு ஹாஃப் டே மட்டும் டைம் கொடுங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற சோழன், டேய் வாடா போலாங்கிறாரு. அவர் ஒரே டே எடுத்து வச்சதுமே, தம்பி நீங்கள் சீக்கிரம் கால் பண்ணுங்க இல்லைன்னா வீடு போயிடும் அப்படின்னு சொல்ல, அப்படியா கை கால் முளைச்சு போயிருமா இல்ல அப்படியே பறந்து போயிருமா அப்படின்னு கேட்காம, சரி நாங்க பண்றோம் சொல்றோம் அப்படின்ற சோழன், வாடா போலாம் அப்படின்னு பாண்டியோட கையை பிடிச்சிட்டு தப்பிச்சோம் பொழிச்சோம் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹவுஸ் ஓனர் சோழனையும் பாண்டியும் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்க, வெளியே வந்த சோழன், வரேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு படி இறங்குறாரு. 5-6 படி இறங்கி வந்ததும், ஏய் வீடா இது, இந்த வீட்டுக்கு 15,000 கேட்குறான், பூந்தமல்லியில் என்னடா வீட்டு வாடகை இப்படி இருக்கு அப்படின்னு சோழன் கேட்குறாரு. இப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் இதாண்டா ரேட்டு, இப்படி தாண்டா போகுது அப்படிங்கிறாரு பாண்டி. வார்டு கூட ஓகேடா, வீடு நல்லா இருக்க வேண்டாமா, சவால்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வீட்டில் நிலாவை வைக்க முடியுமா அப்படின்னு சோழன் குமரிட்டு இருக்க, சரி ஒன்று செய்வோம், இன்னைக்கு பிரேக் விட்டுட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக தேடுவோங்கிறாரு பாண்டி. என்ன சொல்ற அப்படின்னு பாண்டி கேட்க, டேய் அந்த கதையே வேண்டாம், நாம இன்னைக்கே வீட்டை பார்த்து முடிக்கிறோம், வா போலாம் வா அப்படின்னு அவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு சோழன். தான் கெட்ட குரங்கு வனத்தையும் எரிக்குமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல. சோழனும் அப்படிதான், அவர் பண்ற உருப்படாத வேலைக்கு பாண்டியையும் சேர்த்து உருப்பட விடாம பண்ணிட்டு இருக்காரு. சோழன் நினைக்கிறதெல்லாம் சரிதான், செய்யறதெல்லாம் சரிதான், ஆனா சம்பந்தப்பட்ட நிலா கிட்ட கேட்காம இவர் இந்த வேலை பார்க்கறது தான் உருப்படாத வேலை. நிலாவும் சேரனும் பல்லவனை கூட்டிக்கிட்டு கோச்சிங் சென்டருக்கு வர்றாங்க. அது ஒரு கிளாஸ் ரூம், நிறைய சேர்ஸ் போட்டிருக்காங்க. டேய் என்னடா டென்ஷனா இருக்கியா அப்படின்னு நிலா கேட்க, இல்லை நீ இது மாதிரி கோச்சிங் சென்டருக்கு இப்பதான் தடவையா வர்றேனா, அதான் ஒரு சின்ன பதட்டங்கிறாரு பல்லவன். டேய் உன் ஃப்ரெண்டு இங்கே தானேடா படிக்கிறதா சொன்னேன்னு சேரன் கேட்க, ஆமான்னு அவன் ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டான்னு பல்லவன் சொல்ல, ஓ முன்னாடியே சேர்ந்துட்டானா அப்படின்னு சேரன் கேட்குறாரு. முன்னாடின்னா 1 வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பல்லவன் மெல்ல நடக்க கூடவே 2 பேரும் நடக்கிறாங்க. 1 வீக் லேட்டா ஜாயின் பண்றதால கிளாஸ் எல்லாம் எதுவும் மிஸ் ஆகாது அப்படின்னு நிலா கேட்க, நியூ ஜாயினிங்கெல்லாம் தனியா ஒரு செஷன் வைப்பாங்க நீ அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரிடாங்கிறாங்க நிலா. சரிடா ஆஃபீஸ் ரூம் எங்க இருக்குன்னு சேரன் கேட்க, அதோ உள்ளதான் இருக்கு வாங்க போலான்றாரு பல்லவன். சரி வா அப்படின்னு சேரன் கூப்பிட, வாங்கன்னே போலான்னு நிலாவும் நடக்கிறாங்க. 3 பேரும் ஆஃபீஸ் ரூம்குள்ள வர அங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. பல்லவன் முதல்ல தலையை நீட்டி எக்ஸ்கியூஸ் மீ சார்ன்னு சொல்ல, எஸ் கம்மின்கிறாரு அவரு. அடுத்து நிலாவும் சேரனும் வர, வாங்கன்றாரு அவரு. சார் வணக்கம் சார்ன்றாரு சேரன். இவரும் வணக்கம் சொல்றாரு. என் பேரு சேரன், இவன் என் தம்பி பல்லவன், இவன் இங்க கோச்சிங் கிளாஸ்ல சேர்க்க வந்தோன்றாரு சேரன். அது என்னடா ஏதோ சொன்னீங்க அப்படின்னு பல்லவன் கிட்ட கேட்க, குரூப் எக்ஸாம்னு அப்படிங்கிறாரு பல்லவன். அந்த குரூப் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறான், அதுக்கு அட்மிஷன் போடணுங்கிறாரு சேரன். ஓகே உட்காருங்கன்றாரு அவரு. உட்காருங்கன்னு 2 பேரையும் சொல்லிட்டு சேரனும் உட்கார போறாரு. அவங்க உட்கார்ந்ததும் ஒரு ஃப்ளையர்ஸை நீட்டி இதுல குரூப் 1 குரூப் 2 குரூப் 2A எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இதுலயே இருக்கு, ஜஸ்ட் பாருங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு அவர் நீட்ட பல்லவன் அதை வாங்கிக்கிறாரு. நிலாவும் பல்லவனும் அதை பாக்குறாங்க. நிலாவும் பல்லவனும் சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து சேரன் கிட்ட பேசுறாங்க. அடுத்து அந்த கோச்சிங் சென்டர் பர்சன் கிட்ட பேசுறாங்க. 4 பேரும் மாறி மாறி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிற நிலா 2-3 எக்ஸாம் கூட ஒரே டைம்ல அப்ளை பண்ணலாம் இல்லைன்னு கேக்குறாங்க. தாராளமா பண்ணலாங்க, குரூப் 1 குரூப் 2 2A இந்த எக்ஸாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு, அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த கோச்சிங் சென்டர் பர்சன் சொல்ல, என் ஃப்ரெண்டும் குரூப் 2க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரிங்கிறாங்க நிலா. எனக்கும் அதில் தானே சேரணும் அப்படின்னு பல்லவன் சொல்றாரு.
நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. எங்கிட்ட படிச்ச 80% பேர் கவர்மெண்ட் வேலையில சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ல 3 பேரும் சந்தோஷமா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இந்த ஃபீல்டுல நாங்க 20 வருஷமா இருக்கோம். நாங்க கொடுக்குற நோட்ஸை இவர் கரெக்டா கவனமா படிச்சா 3 மாசத்துல எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். வேலை கிடைச்சிருச்சுன்னா லைஃபே செட்டில் ஆன மாதிரி தானே அப்படின்னு கோச்சிங் சென்டர் பர்சன் சொல்ல, சார் இவனை எப்படியாவது ஒரு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல உட்கார வைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசைங்க சாருங்கிறாரு சேரன். இங்க சேர்ந்தா நல்லா படிச்சு வேலைக்கு போவேன்னு இவனே சொல்லிதான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க சார். நீங்க சொல்ற அந்த கோர்ஸ்லயே இவனை சேர்த்துருங்க சார், இவன் நல்லா படிப்பாங்க சார் அப்படின்னு ஆர்வமும் சந்தோஷமா சேரன் சொல்லிட்டு இருக்க நிலாவும் சிரிப்போட உட்கார்ந்துருக்காங்க. கண்டிப்பாங்க சார், இந்தாங்க இந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு பேட்ல ஃபார்மை வச்சு நீட்டுறாரு அவரு. பல்லவன் அதை தயக்கத்தோடு வாங்க, இங்க கூட நான் பாத்துக்கிறேன்னு நிலா வாங்குறாங்க. அவங்க ட்ரேட்மார்க் புன்னகையோட ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறவங்க, சார் இவன் படிப்புக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்களே சப்ளை பண்ணிடுவீங்களா அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்க மேடம், இப்போ நீங்கள் அதுக்கும் சேர்த்து தான் ஃபீஸ் பே பண்ணுறீங்க. 3 மாதத்துக்கு தேவையான கோர்ஸு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நாங்கள் கொடுக்குற போர்ஷன்ஸை டைத்துக்கு கம்ப்ளீட் பண்ணாலே எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு இன்சார்ஜ் பர்சன் சொல்ல, கேட்டுக்கோ பல்லவா, நல்லா படிக்கணும் என்ன அப்படிங்கிறாரு சேரன். கண்டிப்பாண்ணே அப்படின்னு பல்லவன் சந்தோஷமா தலையாட்ட நிலா ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதை முடிச்சுட்டு, டேய் பல்லவா எல்லாம் கரெக்டா இருக்கா பாருன்னு நீட்ட பல்லவன் பாக்குறாரு. அவரும் ஒரு பார்வை பார்த்துட்டு கரெக்டா இருக்கீங்கிறாரு. இந்த இதுல சைன் பண்ணுன்னு நிலா நீட்ட பல்லவன் வாங்கி அதுல கையெழுத்து போடுறாரு. அண்ணா உன்னோட சைன் அப்படின்னு பல்லவன் நீட்ட, நானுமா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. அப்படின்னு பல்லவன் தலையாட்ட பேனாவை வாங்கி சேரன் ஒரு கையெழுத்த போடுறாரு. அவரு உடனே லேப்டாப் எடுத்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் அதுல ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபீஸ் இப்பவே பே பண்றீங்களான்னு அவர் கேட்க, ஆமாங்க சார், மறந்தே போயிட்டேன் பாருங்க. எவ்வளவுங்க சார் அப்படின்னு சேரன் கேட்க, 3 monthsக்கு 15,000 அப்படின்னு சென்டர் பர்சன் சொல்ல, இவர் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறாரு. பணத்தை எடுக்கிறவரு எண்ணிட்டு மீதி பணத்தை பாக்கெட்ல வச்சுட்டு எழுந்து நின்று, சார் இதில் 15,000 இருக்கு அப்படின்னு நீட்ட, தேங்க்யூன்னு வாங்கி ட்ராவில் வச்சுக்கிறாரு அவரு. 3 பேரும் செழிப்போட ஒருத்தர் பார்த்துக்க, சார் பல்லவன்ற பேர்ல என்ரால் பண்ணியாச்சு. இனிமே ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும். நாளைக்கு மறுநாள்ல இருந்து குரூப் 2 2A கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ண பாருங்க அப்படின்னு கோச்சிங் சென்டர் பர்சன் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாரு பல்லவன். நீங்க கொடுத்துருக்க நம்பருக்கு கிளாஸ் டைமிங்ஸோட மெசேஜ் வரும், ரிமைண்டர் காலும் வரும், கரெக்டா கிளாஸுக்கு வந்துருங்கன்றாரு அவரு. ஓகே சாருங்கிறாரு சேரன். அதெல்லாம் தம்பி கரெக்டா வந்துருவாங்க. சரிங்க சார், நாங்க வரோங்க சார் அப்படின்னு எழுந்திருக்கிற சேரன் அப்படியே கையெடுத்து கும்பிட அவரும் கும்பிடுறாரு. தேங்க்யூ சார்னு பல்லவனும் எழுந்திருக்க, தேங்க்யூ சார்னு நிலாவும் எழுந்திருக்கிறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு அவரும் ரெஸ்பாண்ட் பண்ண 3 பேரும் வெளியே வர்றாங்க. ரூமை விட்டு வெளியே வந்ததும் கிளாஸ் ரூம்குள்ள என்டர் ஆகுறாங்க. பல்லவா கை கொடுன்றாங்க. நிலா கிட்ட பல்லவனும் கையை நீட்ட அதை வாங்கி ஒரு குலுக்கிட்டு, பல்லவா கங்க்ராட்ஸ்ன்றாங்க நிலா. கிளாஸ் சேர்ந்தாச்சு, இனிமே நல்லா படிக்கணும் என்ன அப்படின்னு நிலா கேட்க, கண்டிப்பா அண்ணி, எனக்கு இப்பவே வேலை கிடைச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுதுங்கிறாரு பல்லவன். நிலா சிரிப்போட பல்லவனை பார்த்துட்டு சேரனை பார்க்க, அண்ணே நான் நல்லா படிச்சு சூப்பரா ஒரு வேலை வாங்குவேனே, அதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டானே, உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேனே, நீ கால் மேல கால் போட்டு உட்காரு அப்படின்னு பல்லவன் இப்பவே பில்டப் கொடுக்க, நீ உன்னை நல்லா பார்த்துக்கிட்டு நல்லபடியா இருந்தாலே எனக்கு அதுவே போதும்டா அப்படின்னு தம்பியோட கன்னத்துல லைட்டா தட்டி கொடுத்து சொல்றாரு சேரன். அதெல்லாம் இல்லைண்ணே, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு, உங்க எல்லாரையும் பெருமைப்படுத்துற மாதிரி நான் கண்டிப்பா நடந்துக்குவேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, எப்படி பெரிய மனுஷன் மாதிரி பேசுறான் பாருங்களேன் அப்படின்னு நிலா பெருமையும் சிரிப்புமா சொல்றாங்க. ஆமாப்பா, சின்ன பையனா கையை பிடிச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு தெரியவான், இப்ப வேலைக்கு போய் என்ன பார்த்துக்கிறத பத்தி பேசுறான், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாரு சேரன். 3 பேரும் சந்தோஷ சிரிப்போட அப்படியே லைட்டா திரும்ப வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிக்கிட்டு நடக்கிறாரு சேரன். பாண்டியை கூட்டிக்கிட்டு ரோட சுத்திட்டு இருக்க சோழன் ஒரு பெரிய வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாரு. டே அங்க பாரு போர்டு அப்படின்னு சொல்ல பாண்டியன் நிறுத்துறாரு. இறங்குற சோழன் அப்படியே நிமிந்து பாக்குறாரு. அது ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. ஏய் பால்கனிலாம் இருக்கு பாரு அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டியன் நிமிந்து பாக்குறாரு. இவர் ஒரே பரவசமா பார்த்துட்டு இருக்க, எந்த ரியாக்ஷனும் இல்லாம பாக்குறாரு பாண்டி. காலையில நானும் நிலாவும் பால்கனிக்கு காஃபி எடுத்துட்டு வந்து எங்க ஃபியூச்சரை பத்தி பேசுவோம்டா அப்படிங்கிறாரு சோழன். இதுல இருந்தே நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிருக்காருன்னு நல்லா தெரியுது.
அங்க நின்னு பேசி என்ன பண்ண போற? உள்ள போய் வீட்டை பாப்போம் வா அப்படின்னு பாண்டி கூப்பிட, டேய் இருடா அப்படின்னு ஒரட்டை எடுத்து வச்ச பாண்டிய பின்னுக்கு இழுக்கிறாரு சோழன். இதுல ஏகப்பட்ட வீடு இருக்கே, எந்த வீடு வாடகைக்கு வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சோழன் சொல்ல, போர்டில் கான்டாக்ட் நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணி கேளுங்கிறாரு பாண்டி. அப்படிங்கிறவரு பாக்கெட்ல இருந்து போனை உருவுறாரு. அந்த போர்டில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுறாரு. தேங்க்யூ சார். நான் ஒரு போனை வைக்க என்ன வேண்டான்னு கேட்கிறாரு பாண்டி. டேய் வீடு செகண்ட் ஃப்ளோரா? ஓனர் பக்கத்து ஃப்ளோர் தானா? மேல வர சொல்றாரு வா அப்படின்னு சோழன் கூப்பிட, சரி வான்னு பாண்டியன் நடக்கிறாரு. 2 பேரும் மேல வந்ததுக்கு அப்புறம் காரிடார்ல நின்று இந்த வீடு தான் ஓனர் அப்படின்னு சோழன் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க, தம்பி வாங்கன்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு. பாண்டி வாடாங்க அப்படின்னு கூட்டிட்டு சோழன் வர, வணக்கம் தம்பின்றாரு. வணக்கம் சார் அப்படின்னு பக்கத்துல வர்ற சோழன், என் பேரு சோழன், இவன் பாண்டியன் என் தம்பி அப்படின்னு சோழன் சொல்ல, ஹலோ சாருங்கிறாரு பாண்டி. அவரும் சிரிப்போட ஓகேன்ற மாதிரி தலையாட்டுறாரு. வீடு எனக்கு தான் பார்க்க வந்திருக்கோம். நான் அப்புறம் என் ஒய்ஃபு 2 பேர் தான் வீட்டில் இருப்போம். அண்ணன் தம்பிங்க எல்லாம் அடிக்கடிக்கு வந்துட்டு போவாங்க. அப்புறம் நான் வெஜிடேரியன்லாம் இல்லைங்க சார், நான்வெஜ் தாங்க சார். நான் டிரைவராக இருக்கேன். என் ஒய்ஃபு பிஸ்னஸ் பண்ணுறாங்க சார். இதுதாங்க சார் எங்களோட டீட்டெயில் அப்படின்னு எச்சரிக்கையா எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு சோழன். ஹவுஸ் ஓனர் சிரிப்போட, நிறைய வீடு பார்த்துருப்பீங்க போல இருக்கே, கேட்காமலே எல்லா விவரத்தையும் சொல்றீங்க அப்படின்னு கேட்க, சோழன் ஒரு சின்ன சங்கட புன்னகையோட ஆமாங்க சாருங்கிறாரு. காலையிலேருந்து வீடு தேடி அலைஞ்சி என்ன கேட்பீங்கன்னு ஒரு ஐடியா இருந்துச்சுங்க சார், அதை வச்சுதாங்க சார் சொன்னேன்னு கியூட்டா சொல்றாரு சோழன். எனக்கு இதெல்லாம் ஓகே தம்பி, இருங்க சாவி எடுத்துக்கிட்டு வரேன், வீட்டை பாருங்க, உங்களுக்கு ஓகேன்னா மேலே பேசிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல, ஓகேங்க சாருங்கிறாரு சோழன். இருங்க சாவி எடுத்துட்டு வரேன்னு உள்ளர போறாரு ஹவுஸ் ஓனர், சாரி அப்பார்ட்மெண்ட் ஓனர். அவர் உள்ளர போக, டேய் சூப்பர் இல்லை அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படிங்கிறாரு பாண்டி. வாங்க தம்பிங்களா பார்க்கலாம் அப்படின்னு சாவி எடுத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க இன்னொரு ஃப்ளாட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. கதவை திறக்கிறவரு வாங்கன்னு கூப்பிடுறாரு. வந்தவர் உள்ளர லைட்டை போட ஒரு பெரிய ஹால் இருக்கு. அடுத்ததா இன்னொரு ரூம்குள்ள போக அங்க கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்கு, மேலே ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸ் இருக்கு. வார்ட்ரோப் எல்லாம் திறந்து பார்த்துட்டு அடுத்து ரெஸ்ட் ரூம் டோரு திறந்து பார்க்குறாரு. அடுத்து கிச்சனுக்கு வந்து பைப்பை திறந்து பார்க்குறாரு. பாண்டி கதவெல்லாம் திறந்து மூடி பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அங்கே வர்றாங்க. அவர் மொபைலை பார்த்துட்டு நிற்கிறாரு. டேய் வீடு சூப்பரா இருக்குல்லடா அப்படின்னு சோழன் கேட்க, நல்லா தாண்டா இருக்குங்கிறாரு பாண்டி. வாடகை எவ்வளவு சொல்லுவாருன்னு தெரியல, முதல்ல அதை கேட்கலாம் அப்படின்னு பாண்டி சொல்ல, இரு கேட்குறேன் அப்படின்னு சோழன் அவர் பக்கம் திரும்புறாரு. அவரும் மொபைல்ல இருந்து தலையை நிமித்த, சார் வீடெல்லாம் ஓகே தாங்க சார், இந்த வாடகை அட்வான்ஸ் இதெல்லாம் எவ்வளோங்க சார்னு சோழன் கேட்குறாரு. வாடகை 20,000 ரூபாய் தம்பி, அட்வான்ஸ் 2 லட்சம் அப்படின்னு அதே மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியை அவரும் சொல்றாரு. பாண்டி கொஞ்சம் பக்குன்னு அண்ணனை பார்க்க, ஏற்கனவே இருந்தவங்களும் இதே வாடகை தான் கொடுத்தாங்க, நீங்க 2 பேர்னு தான் சொல்றீங்க, அதான் உங்களுக்கு வாடகை ஏத்தாம அதே வாடகையவே சொல்றேன் அப்படிங்கிறாரு ஓனர். டேய் நல்லவரா இருக்காருல்ல அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாமா உனக்கு 20,000 ஓகேவா அப்படின்னு பாண்டி கேட்க, டேய் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடுங்களுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லடா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, திறந்திருந்த ரூம் கதவுங்களை சாத்திட்டு வர்றாரு அவரு. சார் எனக்கு இந்த வீடு ஓகே தாங்க சார், இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் கூட ஓகே தாங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, நல்லது தம்பி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சோழனோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்க்குறாரு. அவர் மொபைலை பார்த்துட்டு இருக்க, தம்பி ஒரு டோக்கன் அட்வான்ஸை கொடுத்து புக் பண்ணிக்கோங்க, நான் டூலெட் போர்டை எடுத்துடுறேன்னு அவர் சொல்ல, சரிங்க சார் சரிங்க அப்படிங்கிற சோழன், சார் எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் இன்னைக்கே உங்களுக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துடுறேங்க சார் அப்படின்னு சோழன் கேட்க, சரிங்க தம்பி, டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு 1 வாரத்தில் முழு அட்வான்ஸையும் கொடுத்துருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் சோழனோட மொபைல் ரிங் ஆகுது. அவர் மொபைலை எடுத்துக்கிட்டு இருக்க, சார் அட்வான்ஸை மட்டும் கொஞ்சம் குறைக்க முடியாதான்னு பாண்டி கேட்குறாரு. இல்லைப்பான்னு அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்க, சார் ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற சோழன் பாண்டிக்கிட்டையும் திரும்பி ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகர்ந்து போறாரு. சோழன் அந்த பக்கம் போயிட, தம்பி இந்த ஏரியாவிலேயே இந்த அளவுக்கு கம்மி வாடகைக்கு நான் மட்டும்தான் வீடு கொடுக்குறேன், இதுக்கு மேலே குறைக்க முடியாது தம்பி, நேற்று தான் போர்டு போட்டேன், அதுக்குள்ள 4-5 பேர் வீட்டை பார்த்துட்டு போயிட்டாங்க, எனக்கு நல்ல ஆளுங்களா பார்த்து கொடுக்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணேங்கிறாரு அவரு. வெளியே வர்ற சோழன் கால் அட்டன் பண்ணி, சொல்லு நிலா அப்படிங்கிறாரு. சோழன் எங்க இருக்கீங்க, டிரைவிங்ல இருக்கீங்களா என்ன அப்படின்னு நிலா கேட்க, டிரைவிங்ல தான் இருக்கேன்,
அப்படிங்கிறாரு சோழன். நான் முன்னாடியே கால் பண்ணியிருந்தேன் சோழன், நீங்க பார்க்கலையான்னு நிலா கேக்குறாங்க. சாரி நிலா, தொடர்ந்து வேலை இருந்துச்சா, ஃபோன் வேற சைலண்ட்ல போட்டுட்டேனா, அதுதான் பார்க்கலங்கிறாரு சோழன். சரி சரி, 2-3 தடவை கால் பண்ணி நீங்க எடுக்கலன்னதும் நான் பயந்துட்டேன். அங்க எல்லாம் ஓகே தானேன்னு நிலா கேக்குறாங்க. எல்லாம் ஓகே தான் நிலா அப்படின்னு அவர் வீட்டை மனசுல வச்சுட்டு சந்தோஷ சிரிப்போட சொல்றாரு. சரி, நீங்க வேலையை பாருங்க, ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு நிலா சொல்ல, முக்கியமான விஷயம் எதுவும் இல்லைன்னு சோழன் கேட்குறாரு. அதெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு நிலா சொல்ல அவருக்கு ஒரே பூரிப்பா இருக்கு. சரி, அப்ப நான் வேலையை முடிச்சுட்டு வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஓகேன்றாங்க நிலா. ஓகே பை பை அப்படின்னு ஒரு சின்ன கிறக்கத்தோட ஃபோனை வச்சுட்டு பின்னந்தலையை தடவிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போறாரு சோழன். நீங்க மற்ற இடத்துல கூட கேட்டுட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பாண்டிக்கிட்ட ஹவுஸ் ஓனர் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னாச்சுடா அப்படின்னு வந்த சோழன் பாண்டிக்கிட்ட கேட்க, ஒன்றும் இல்லடா, அட்வான்ஸை மட்டும் கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு கேட்டேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, சார் ஏதாவது குறைப்பீங்களாங்க சார் அப்படின்னு கேட்குறாரு சோழன். இல்லை தம்பி, இதுவே கம்மியாக தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஓகே இல்லைன்னா வேற வீடு கூட போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்ல உடனே சோழன் பதறியடிச்சு, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார், எனக்கு இந்த வீடு ஓகே தாங்க சார் அப்படின்னு சோழன் சந்தோஷமா சொல்ல பாண்டி கொஞ்சம் பதட்டமா பார்க்குறாரு. 20,000 ரூபாய், 2 லட்சம் ரூபாய் எங்க போறது அப்படின்னு அவர் யோசனையா இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வீட்டை புக் பண்ணிக்கிறேங்க சார் அப்படிங்கிற சோழன் வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு, வீட்டை மட்டும் யாருக்கும் கொடுத்துட வேணாங்க சாருங்கிறாரு. சரிங்க தம்பி, நான் யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்ல, ஓகேங்க சாருங்கிறாரு சோழன். நீங்க கால் பண்ண நம்பர் ஏன் நம்பர் தான், வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்ல, சரிங்க சார், அப்ப நாங்க வரோங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, சரிங்க தம்பி வாங்கன்றாரு அவரு. வரோங்க சார்னு பாண்டியன் சொல்ல, சரிப்பா அப்படிங்கிறாரு அவரு. 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. 2 பேரும் வண்டியில் போய்கிட்டு இருக்க, ஏய் நல்ல வீடு இல்லை அப்படிங்கிறாரு சோழன். நல்ல வீடு தான், ஆனால் 2 லட்சம் அட்வான்ஸு, 20,000 ரூபாய் வாடகை கொடுத்து போக முடியுமா உன்னால, நல்லா சமாளிச்சடா அப்படிங்கிறாரு பாண்டி. டேய், அந்த வீட்டில் தான் நிலாவும் நானும் வாழ போகிறோம், நான் முடிவு பண்ணிட்டு தான் அந்த வீட்டை லாக் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படியே பிரேக் அடிச்சு நிறுத்துறது, என்ன லாக் பண்ணிட்டு வந்தியா சோழா, மாசம் 20,000 வாடகை கொடுக்கணும், அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவியா அப்படின்னு பாண்டி கேட்க சோழன் கீழே இறங்கி நின்றுட்டு பண்ணிடுவேண்டாங்கிறாரு. டேய், எனக்கு என்னமோ நீ அகலக்கால் வைக்கிற மாதிரி தோணுது, அவ்வளவு பணத்தை எப்படிடா கொடுப்பேன்னு பாண்டி கேட்குறாரு. டேய், கொடுத்துருவேண்டா, அப்படியே காசு கொடுக்காம நான் சிக்கல்ல மாட்டினாலும் தம்பின்னு நீ வந்து உதவ மாட்டியாங்கிறாரு சோழன். டேய் பாத்துக்கடா, உனக்கெல்லாம் 1 பைசா கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு பாண்டி சொல்ல, என்னடா அப்படின்னு சோழன் பரிதாபமா கேட்குறாரு. பின்ன சொல்ல கேட்காம நீ அந்த வீட்டை எடுப்ப, அப்புறம் காசு பத்தலன்னு நானும் அண்ணனும் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு பாண்டி கேட்க, சரி விட்றா, யார் உதவியும் எனக்கு தேவையில்லை, நீங்களே அண்ணன் தம்பியா ஒற்றுமையா இருந்துக்கங்க, நான் யாரோ ரோட்ல போறவேன் தானே, அப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு ஒரு சென்டிமெண்டல் பிட்ட போடுறாரு சோழன். டேய் சோழா, நாம இன்னும் கொஞ்சம் வீடு பார்க்கலாம்டா, நாம நினைக்கிற பட்ஜெட்ல வீடு கண்டிப்பா அமையும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இல்லைன்னு கேட்குறாரு பாண்டி. தம்பி, அந்த பேச்சுக்கே இடமில்லை, எனக்கு அந்த வீடு தான் பிடிச்சிருக்கு, என் மாமனார்கிட்ட நான் விட்ட சவாலில் ஜெயிக்க அந்த வீடு தான் கரெக்டாக இருக்கும், நான் அங்கேயே இமேஜினேஷனில் எங்கே ஃப்ரிட்ஜ் வரணும், எங்கே வாஷிங் மிஷின் வரணும், எங்கே டிவி வரணும்னு மைண்ட்லேயே ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்டா, அந்த வீடு தான் எனக்குன்னு அண்ணன் ஃபிக்ஸ் ஆயிட்டேன்னு ரொம்ப பெருமையா பந்தாவா சொல்றாரு சோழன். நீ ஃபிக்ஸ் ஆனா போதுமா, அந்த ஆள் ஃபிக்ஸ் ஆக வேணாமா அப்படின்னு பாண்டி கேட்க பாண்டிய முறைக்கிறாரு சோழன். காசை கண்ணில் காட்டினாதான் அந்த வீடு உனக்குன்னு அந்த ஆள் ஃபிக்ஸ் ஆகுவான் அப்படின்னு பாண்டி சொல்ல சோழன் திருன்னு முழிக்கிறாரு. ஆமா தம்பி, எப்படி டோக்கன் அட்வான்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போறீங்க அப்படின்னு பாண்டி கேட்க, ஏண்டா டேய், உன்னை விட்டா எனக்கு என்ன ஆளா இல்லை, நான் கேட்டா காசு கொடுக்க எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க தெரியுமா அப்படின்னு சோழன் பீத்திக்க, ஓஹோ அப்படிங்கிறாரு பாண்டி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, என் நிலாவுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா அப்படிங்கிற சோழன் அவர் முதுகுல தட்டி, சரி விடு, அப்புறம் நிழல் இருக்க இடமா இறக்கி விடு சரியா அப்படின்னு சோழன் சொல்ல, நிழல் இருக்க இடமா பார்த்து நீ நடந்து வரியான்னு கேட்கிறாரு பாண்டி. இந்த நக்கல் பேச்சுக்கு தாண்டா நீ இன்னும் அந்த ஓட்டு வீட்லயே இருக்கிற,
ஆ என்ன பாரு, கூடிய சீக்கிரமே அண்ணே அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போறேன், என்னை பார்த்து கத்துக்கடா பாண்டி, என்ன புரியுதா அப்படின்னு பயங்கரமா பீத்திக்கிட்டு அவர் முதுகுல தட்ட. சரி சரி உட்காருங்கிறாரு பாண்டி. வண்டி எடு அப்படின்னு அதிகாரமா உட்காந்துக்கிட்டு போட்டும் போட்டும் அப்படிங்கிறாரு. டேய் வண்டியை பட்டுன்னு வீட்டுக்கு விடுறா அப்படின்னு சோழன் சொல்ல வண்டி வீட்டுக்கு வருது. கையில கொஞ்சம் கூட பணம் இல்லாம சவால் விட சவடாலா பேச சோழனுக்கு மட்டும்தான் முடியும். அடுத்தது என்ன, கழுத கேட்டா குட்டிச்செவருன்னு சொல்லுவாங்க. இருக்கவே இருக்காரு ஒரு இளிச்சவாய் ஓனர். சோழன் நேரா ஆபீஸ்ல அவர் முன்னாடி வந்து உட்கார்ந்துடுறாரு. கடன் வாங்கி இந்த கலாட்டாலாம் தேவையான பாண்டி விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. சோழனோட நோக்கம் அவருக்கு தெரிஞ்சிருச்சோ என்னமோ, குனிஞ்சத்துல நிமிராம இந்த லெட்ஜர்ல இருந்து இன்னொரு லெட்ஜர்ல போஸ்டிங் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ணே அப்படின்னு சோழன் கூப்பிட அப்படின்னு சத்தத்தை மட்டும் அனுப்பிட்டு அவரு குனிஞ்சத்துல நிமிராம வேலை பார்க்கறாரு. அண்ணே அப்படின்னு சோழன் கூப்பிட என்னடா என்னடா அப்போத்துல இருந்து நொய்யின்னு அண்ணே அண்ணன்னுகிட்ட உனக்கு இன்னைக்கு சவாரி எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அவரு. அண்ணே காலையிலேயே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேனேங்கிறாரு சோழன். ஏண்டா டேய், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சவாரி தான் எடுப்பேன்னு சத்தியம் பண்ணி சபதம் எடுத்திருக்கிறியா அப்படின்னு ஓனர் கேட்குறாரு. அப்படி இல்லைண்ணே, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும்னே அப்படின்னு சோழன் சொல்ல, இங்கே பாரு சோழா, பணம் கேட்கறத தவிர வேற எதுவா இருந்தாலும் என்னாண்ட பேசு அப்படின்னு அவர் சொல்ல, அண்ணே தம்பி எப்பவுமே அப்படியே நினைக்காத அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்ற ஒருத்தர் சோழனை பார்த்துடுறாரு. அண்ணே அப்படின்னு சோழன் கிட்ட கூப்பிட்டுட்டு அவரு டீ டம்ளரை நீட்ட. வைடா நான் கொடுத்துட்றேன்டா, வை அப்படிங்கிறாரு. அவரும் டீ டம்ளர் எடுத்து ஓனருக்கு ஒன்று சோழனுக்கு ஒன்று அப்படின்னு வச்சிட்டு இருக்க. வைப்பா அப்படியே அங்கே அக்காவுக்கு ஒன்று கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சோழன் தான் ஆர்டர் பண்ணி கொண்டு வர சொன்ன ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்க அவரும் சரின்னு அங்கே போறாரு. ஆமா நான் இதெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லையேங்கிறாரு ஓனர். அண்ணே நான் தானே சொன்னேன், பாவம் நீ காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்க, டயர்டா இருக்கும்லண்ணே, டீயை சாப்பிட்டுட்டு தெம்பா வேலை பாருங்கண்ணே அப்படின்னு பிட்ட போடுற சோழன். அண்ணே இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட் எடுத்து வச்சுட்டு இந்தா டீன்னு எடுத்து நீட்டுறாரு. அவரும் கையில வாங்கி வாய்க்கிட்ட கொண்டு போக, இஞ்சி டீன்னு சூப்பரா இருக்கும் குடிங்கிறாரு சோழன். வாய்க்கிட்ட கொண்டு போய் ஸ்மெல் பண்ணவரு, டேய் உன்னை நம்பி குடிக்கலாமாடான்னு கேட்குறாரு. செம்ம கேள்விங்க, என்னென்ன இப்படிலாம் கேட்குற, வேணும்னா கூடனே நானே குடிச்சிடுறேன், அப்புறம் நீ குடி அப்படின்னு சோழன் கையை நீட்ட. இல்லை நானே குடிக்கிறேன் அப்படின்னு சோழன் கையை பின்னுக்கு மெதுவாக நகர்த்தி விட்டுடுறாரு அவரு. சோழனும் ஒரு டீ எடுத்து ஒரு சிப் குடிச்சிட்டு, அண்ணே எப்படின்னே இருக்குன்னு கேட்குறாரு. அவரும் டீயோட டேஸ்ட்ல மயங்கி போய், நல்லா இருக்குடா, இஞ்சி தூக்கலா போட்டு தொண்டைக்கு செம்மையா இருக்குடா அப்படின்னு ரசிச்சு அடுத்த முடக்க குடிக்கிறாரு. போச்சு பாஸ் போச்சு, நீங்க வழியில விழுந்துட்டீங்க, அவ்வளோதான், போண்டா எடுத்துக்கோன்னே அப்படின்னு கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறாரு சோழன். ஆமா இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் எனக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்கிற, நேர விஷயத்துக்கு வா, என்ன மேட்ருன்னு கேட்டுக்கிட்டே உளுந்து வடை எடுத்து ஒரு கடி கடிக்கிறாரு அவரு. அண்ணே எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னே அப்படின்னு சோழன் சொல்ல, கடிக்க போன உளுந்து வடைய அப்படியே டபக்குன்னு கீழே இறக்கிடுறாரு அவரு. டென்ஷன் ஆயிடுறாரு. மாறவே மாட்டியா நீ அப்படின்னு அவரு கொஞ்சம் கோவமா கேட்க, அண்ணே உன்னை விட்டா நான் யார்கிட்டனே போவேன் அப்படின்னு சென்டிமெண்ட்டா ஆரம்பிக்க, ஐயோ அப்படின்னு அரை மண்டையில படார்னு அடிச்சுக்கிறாரு அவரு. டீயை வேற குடிச்சு தொலைச்சிட்டோம், என்ன பண்றதுன்னு நினைக்கிறவரு பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு ஒரு 500 ரூபாய் நோட் எடுத்து இப்படின்னு திருப்பி பார்த்துட்டு இந்தா புடின்னு நீட்டுறாரு. சோழன் அவரையும் பணத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு என்னென்ன இதுன்னு கேட்குறாரு. பணம்டா நீ தானே இப்ப கேட்டேங்கிறாரு அவரு. அண்ணே 500 ரூபாய் எங்கிட்டே இருக்குண்ணே, எனக்கு கொஞ்சம் பெரிய தொகையா தேவைப்படுதுண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல, அந்த பணத்தை 4ஆம் அடிச்சு பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறவரு. எவ்வளோ பெரிய தொகை சார் அப்படின்னு கேட்க, ஒரு 2 லட்சம் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படின்னு சேர்ல பின்னாடி சாஞ்சிட்டுறாரு அவரு. ஒரே நிமிஷத்துல சுதாரிச்சுக்கிறவர் அடிங்க அப்படின்னு 2 பக்கமும் எதையோ தேடுறாரு. அண்ணே வன்முறையெல்லாம் வேண்டாம், எதுவா இருந்தாலும் வார்த்தையில தான் அப்படிங்கிற மாதிரி சோழன் கையை நீட்டுறாரு அவரு முன்னாடி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.